1975 தான் இந்த ஒரு ஊழியக்காரர் இந்த பாட்டை எழுதி முதல்ல இது ஹைதராபாத்ல ஒரு சுவிசேஷ கூட்டத்துல பாடினாங்க. அதுக்கப்புறம் இட் பிகேம் எ ஃபேவரட் சாங் ஆஃப் டிஜேஸ். எனக்கு இயேசு அழைக்கிறார் ஊழியத்துடைய ஃபேவரட் சாங், டைட்டில் சாங் அது மாறி போச்சு. அல்லேலூயா. அப்ப அன்னைக்கு ஒரு அதாவது மக்களை அழைக்கிறதுக்காக இந்த பாடல் பாடப்பட்டது. இயேசு உங்களை கூப்பிடுறாரு, இயேசு அழைக்கிறாருன்னு எல்லாருக்கும் பொதுவா ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்ட இந்த பாடல் வழியா இயேசு கிட்ட வந்தா என்ன நடக்கும்ங்கிறது தான் இந்த பாடலுடைய சாராம்சம். ஆனா இன்னைக்கு உலகத்துல பாடி இது பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு மறுபடியும் இது எங்க பாடணும்னா சபைக்குள்ளதான் பாடணும். The church needs to come back to Jesus. ஏன்னா இந்த பாடலை எழுதி பாடும்போது உலகத்துல இருக்கிற மக்களுக்கு இந்த பாடல் பாடப்பட்டது. உலகத்துல இருக்காதீங்க, இயேசு கிட்ட வாங்க, உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், சுகம் உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும், இது எல்லாத்தையும் இயேசு கிட்ட வந்தா இது நடக்கும், இயேசு கிட்ட வந்தா அது நடக்கும்னு சொல்லி அழைத்த காலங்கள் ஒன்று இருந்தது. இன்னைக்கு இந்த பாடல் எங்க ஆப்டா இருக்குன்னா சபைக்குள்ளதான். இன்னைக்கு சபை இருக்கிறது, கட்டடம் இருக்கிறது, ஆனா இயேசு இருக்கிறாருங்கிற கேள்விதான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கிறது. ஜீசஸ் இன் தி சர்ச். ஹல்லேலூயா. நான் ஐ எம் நாட் இந்த டினாமினேஷன் இதை குறிச்சு நான் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் இந்த சபைக்கு போனா அங்க இருக்கிறார், இந்த சபைக்கு போனா இல்ல. ஜெனரலா எல்லா சபையிலையும் ஒரு கேள்வி, இயேசு சபையில இருக்கிறாரா? இயேசு சபையில இருக்கிறாருக்கு என்னங்க தெரியும்? அடையாளம் தெரியுங்களா? சிஸ்டர் ஜாப் பண்ணும்போது ஒரு காரியம் சொன்னாங்க. இயேசு பூமியில இருக்கும் போது அவர் எல்லாத்துக்கும் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தாரு. வந்தவர்களுக்கு இயேசு என்ன உபதேசம் கத்து கொடுத்தாரு? நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க, அப்படி இல்ல. வந்தவர்களுக்கு நீ இப்படிதான் வாழணும்னு இயேசு கத்து கொடுத்தாரு. பரிசுத்தத்தை கத்து கொடுத்தாரு, நீதி உள்ள வாழ்க்கை கத்து கொடுத்தாரு, பண ஆசை இல்லாதவர்களா இருக்கணும்னு கத்து கொடுத்தாரு, பொருள் ஆசை இல்லாத இருக்கணும்னு கத்து கொடுத்தாரு, பாவத்தை வெறுக்கணும்னு கத்து கொடுத்தாரு, நீதி உள்ள வாழ்க்கை வாழணும்னு கத்து கொடுத்தாரு. This was the teaching of Jesus when he was on the பூமியில அவர் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கும்போது கற்றுக் கொடுத்த உபதேசம். அதற்கு பிறகு இயேசு பரத்துக்கு ஏறின பிறகு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரத்துக்கு போன பிறகு, that was the teaching of the first century church. அதுக்கு அடுத்து பல நூற்றாண்டுகளாக this was the teaching. நீ சபைக்குள்ள வந்த போது உன்னை வரவேற்க, you were being welcomed. அதுக்கப்புறம் there was a teaching. சபையின் அப்போஸ்தலருடைய உபதேசம் இருந்துதான், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நீ வாழணும். that was the teaching. above all the teaching, சபைக்குள்ள என்ன இருந்தது? பரிசுத்தமா வாழணும், தேவன் வெறுக்கிறதெல்லாம் நீங்க வெறுக்கணும், உலகத்துக்கு உனக்கும் சம்பந்தம். உலகத்துல இருக்கிற இயேசு சொன்னா நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் யூ டோன்ட் பிலாங் டு தி வேர்ல்ட். அதுதான் இயேசு கத்து கொடுத்தாரு. நீ உலகத்துல இருக்கிறான், உன்னை சுத்தி இருக்கலாம், ஆனா உலகம் உனக்குள்ள இருக்க கூடாது. there should be no worldliness inside you. அப்போ சபை ஆண்டவர் என்ன பண்ணாரு? பிரிச்சு எடுத்தாரு. உலகத்துலதான் எல்லாம் இருக்கிறோம், உலகத்துலதான் கட்டடம் இருக்குது. ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாரு? உலகத்துலதான் சபை இருக்குது, பட் சபை உலகத்தோடு ஒட்டி, உலகத்தின் ஒரு காரியமும் திருச்சபைக்குள்ள வரக்கூடாது. பிகாஸ் ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தரா இருக்கிறேன். where I dwell, it's a holy ground. உலகம் உள்ள வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சபை ஏற்படுத்தினாரு. சபையை சுற்றி சுவர் ஏத்தி இருக்கிறோம்னா, நீ உள்ள இருக்கும் போது வெளியே இருக்கிறத நீ பார்க்க கூடாது. யூ ஹேவ் டு லுக் ஒன்லி டு ஜீசஸ். அவர் மாத்திரம்தான் உன் கண்கள்ல இருக்கணும், அவர் மாத்திரம்தான் உன் உணர்வுல இருக்கணும், அவர் மாத்திரம்தான் உன் இருதயத்தில் இருக்கணும். தட் வாஸ் தி டீச்சிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதான் பைபிள் சொல்லுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரையே நம்முடைய நோக்கி பார்த்து கொண்டு ஓடணும்.
Hallelujah. God doesn't say ஒரு கால் இங்க ஒரு கால் அங்க இருக்கட்டும்னு அவர் சொல்ல. உலகத்தையும் என்ன பண்ண, ரெண்டு எஜமானுக்கு நீ ஊழியம் பண்ண முடியாதுன்னு தான் இயேசு சொன்னாரு. You cannot do the things இந்த உலகத்துல செய்துட்டு அதே போல கர்த்தரையும் சேவிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னாரு. நீங்க எரேமியால வாசிச்சீங்கன்னா அங்க எரேமியா கிட்ட வந்து சொல்லுவாங்க, எரேமியா நீங்க எப்படிப்பா ஞாயிற்றுக்கிழமை ஆனாக்கா சாபத்துக்கு வரும்போது யெகோவாவே ஆராதிக்கிறீங்க, மத்த நாட்கள்ல நீங்க பாகால வணங்குறீங்களே, வான ராகினிக்கு நீங்க அப்ப சுடுறீங்களே, how does it happen? அப்ப அவங்க சொல்றாங்க, எரேமியாவே நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, நாங்க இந்த வான ராகினிக்கு அப்பம் சுடும்போது எங்களுக்கு எல்லாம் நிறைவா இருந்தது. என்ன இருந்துச்சுங்க? நாங்க கேட்டதெல்லாம் கிடைச்சது. ஐ திங்க் இட்ஸ் இன் ஜெர்மையா சாப்டர் 40, 40ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் உலகத்துல நாங்க எதெல்லாம் எங்களுக்கு வேண்டுமோ ஒரு குறைவு இல்லாம என்ன இருந்துச்சுங்க? எங்களுக்கு ஒரு குறை இல்ல. we had everything. 40:17 44:17 எந்த வசனம் பாருங்க, 17ஆம் வசனம் 44:17, 44:17. வானராகினிக்கு நாங்க தூபம் காட்டி அவளுக்கு நாங்க பான வழிகளை வார்ப்போம். நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் யூதா பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் செய்தது போலவே செய்துவோம். அடுத்த வசனம் யோசித்து பாருங்க. அப்பொழுது நாங்கள் அப்பத்தினால் திருப்தியாகி ஒரு பொல்லாப்பையும் காணாமல் வாழ்ந்த. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க எரேமியா கிட்ட, நாங்க இதை செய்யும் போது we lived a satisfied life. எங்களுக்கு ஒரு தீமை வரல, ஒரு வியாதி வரல, ஒரு பலவீனம் வரல. ஆனா இந்த சாபத்துல யெகோவாவே தேவன் நாங்க அறிக்கை பண்ணும் போது பல உபத்திரவங்கள் எங்களுக்கு வருகிறது, பல பிரச்சனை வருகிறது, சத்ரு மேலோங்குகிறான். So it's better for us. என்ன பண்றோம், நாங்க வாரத்துக்கு ஒரு நாள் யெகோவாவை ஆராதிப்போம், காணிக்கை கொடுப்போம், பலி செலுத்துவோம். மத்த 6 நாட்களும் நாங்க என்ன பண்ணுவோம், இட் இஸ் பெட்டர் ஃபார் us டு worship இந்த வான ராகினிக்கு, the queen of heaven நாங்க ஆராதிப்போம், தூபம் காட்டுவோம், பலி செலுத்துவோம், ஆஃபரிங் கொடுப்போம். இத நாங்க செய்ய செய்ய நல்லா அவருங்க என்ன சொல்லுவாங்க, இது நாங்க ஏதோ மறைமுகமா செய்யல, எங்க புருஷர்களுக்கு தெரியும். Knowingly we did this and we are living a good life. Hallelujah. ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு இப்ப இல்லையே, கடிந்து கொள்ற உபதேசம் இல்ல, பாவத்தை குறித்து உபதேசம் இல்ல, ரட்சிப்பை குறித்து உபதேசம் இல்லாம இருக்குது, மன திரும்புதலுக்குரிய உபதேசம் இல்லாம இருக்குதுன்னு அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேய உலக சர்ச்சுக்குள்ள கொண்டாடுறான். உலகம் ஏற்படுத்தின எந்த பண்டிகை, எந்த ஒரு என்னன்னா வேலண்டைன்ஸ் டே இருக்கட்டும், அது எந்த டேயா இருக்கட்டும், அது என்ன பண்றாங்க, சபைக்குள்ள கொண்டு வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாளை பிரதானப்படுத்தி they desecrate everything, but they bring this, இதை கொண்டு வந்து அதை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். பட் நாம என்ன பண்றாங்க, அதுல we are part of it. We don't feel ashamed, we don't feel guilty. ஒரு குற்ற உணர்வு இல்லாம கூட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். We think it's okay. It's not okay in the sight of God. God is not pleased with it. God is not pleased with it. நீ வேலண்டைன்ஸ் கொண்டா, அது உலகத்துல போய் கொண்டாடிக்க. If you want to celebrate, but don't bring it into the holy place where God is indwelling. நமக்கு அந்த உணர்வு செத்து போயிருக்கிறது. பரிசுத்த தேவன் எனக்குள்ள வாசம் பண்ண இருக்கிறார். I am the temple of the living God. God is dwelling in me. How dare I bring the things of this world into my heart, into my mind, into my mouth? எல்லாத்தையும் கொண்டு நான் செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருப்பேன். Do you think God is pleased?
ஆண்டவர் சந்தோஷமா இருப்பாரா? இன்னைக்கு விசனப்பட்டு இருக்கிறாரு. நான் சபை ஏற்படுத்தினேன் விசனப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. ஆண்டவர் ஆதியில சொன்னா நோவா கிட்ட, இந்த ஜனங்களை நான் படைத்ததுக்கு நான் விசனப்பட்டு கொண்டு இருக்கிறேன். The same thing today. விசனப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த கூட்டத்தின் நடுவுல தான் ஆண்டவர் தேடுறார். Is there anyone who longs for me? இஸ் தேர் யாராகிலும் இருக்கிறாங்களா என்னிடத்துல வந்து உண்மையாய் ஜெபிப்பதற்கு, உண்மையாய் தங்க வாழ்க்கை ஒப்பு கொடுப்பதற்கு? ஐ வாண்ட் டு, ஐம் ஜஸ்ட் சர்ச்சிங் அண்ட் சர்ச்சிங் அண்ட் சர்ச்சிங் லைக் a watchman is searching. யார்? Can I find one? Can I find one? அந்த ஒருவனை, அந்த ஒருத்தையை கண்டுபிடிக்கும் போதுதான் ஆண்டவருக்கு பெரிய சந்தோஷம். அப்ப இந்த பாடல் எங்க தெரியுமா? இன்னைக்கு சபைக்குள்ள பாடல். இயேசு அழைக்கிறாரு, இயேசு அழைக்கிறாரு. Where are you running? ஏதன் தோட்டத்துக்குள்ள இருந்த ஆதாம ஏவாளை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுறார், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? In the presence of God, in the place where God created, அங்கதான் ஆண்டவர் கேட்கிறாரு. இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்கள இயேசு அழைக்கிறாருன்னு சொல்றதுல பிரயோஜனம் கேனா, நானே உலகத்தோடு ஒந்தி ஒட்டு போய் கொண்டு இருக்கிறேன். நான் உங்களை கூப்பிடும் போது எப்படி வருவாங்க? நானே குடிக்கிறவனாக வெறிக்கிறவனா இருக்கிறேன். நானும் பொய் பித்தலாட்டம் பண்றவனா இருக்கிறேன். நான் லஞ்சம் வாங்குறேன், எல்லாத்தையும் பண்றேன். How dare I can say இயேசு உன்னை ரட்சிப்பாரு, இயேசு உனக்கு சுகத்தை கொடுப்பாரு. இன்னைக்கு church has to change. நீங்களும் நானும் தான் சபை, நீங்களும் நானும் தான் மாறணும். Don't point to others, point to yourself. இன்னைக்கு என்ன எப்படியான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்? Is it pleasing to God? சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பான வசனம் என்ன தெரியுமா? நீங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அதுல 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல என்ன சொல்லுது? அங்க பவுல் எழுதுவாரு, ஆண்டவர் என்ன பண்ணாராம்? மோசேக்குள்ளாக he compares. எங்க கம்பேர் பண்றாருங்க? எகிப்துல இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்ததை கொண்டு, மோசையை கொண்டு தேவன் செய்ததை அங்க வெளிப்படுத்துறாரு. எப்படி மோசையை கொண்டு அவர்களை வெளியே அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தாரு. மோசைக்குள்ளாக, மேகத்துக்குள்ளாக அவர்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு அவங்க வந்தாங்க, கடந்து வராங்க. கடந்து வந்த பிறகு பைபிள் சொல்லுது, அநேகர் மேல ஆண்டவருக்கு பிரியமே இல்லையா. 4th verse என்ன சொல்லுது? எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட கடந்து. See, when they left Egypt, மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் தான் இருந்துச்சு. ஆனா இங்க புதிய ஏற்பாடுல பவுல் எழுதும் போது Jesus walked along with them. இயேசு அந்த திரள் கூட்ட இஸ்ரவேல் நடுவுல அவர்களோடு தோள் கொடுத்து தோள் நடந்து கொண்டிருந்தார். The people didn't walk alone in the wilderness. Jesus walked with them. படிங்க அத. அந்த கன்மலை யாருங்க? அது கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் என்ன பண்ணலையா? புதிய ஏற்பாடுல எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க மறுபடியும். அப்படி இருந்தும் என்னங்க? இயேசுதான் இருந்தாரு, கூடவே இருக்கிறாரு. மேக ஸ்தம்பத்துல, அக்கினி ஸ்தம்பத்துல, மன்னாவின் மூலமாக God kept on revealing, நானும் கூட தான் இருக்கிறேன், நான் இங்க தான் இருக்கிறேன், உங்க மத்தியில இருக்கிறேன், உங்க நடுவுல உலாவி கொண்டு இருக்கிறேன் எல்லாம் சொன்னாலும், these people, they came out of Egypt, but they were still living in Egypt in their heart and mind. அதனால ஆண்டவர் பார்த்து, நான் இருந்தேன், they were unable to see me, they were unable to watch me. அவர்கள் மனம் விரும்பினதெல்லாம் செஞ்சாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் அநேகரில ஆண்டவர் என்ன இருக்கு இல்லையா? பிரியமா இருக்கு இல்லையா? பிரியமா இருக்கு இல்லையா?
இன்னைக்கு எல்லாம் இருக்கலாம். ஐ மே கோ டு சர்ச், நான் தசம பாகம் கொடுக்கலாம், காணிக்க கொடுக்கலாம், ஊழியம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா என்னுடைய வாழ்க்கையின் மேல ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறாரா? When God sees you, my beloved ன்னு சொல்லுவாரா? நீ எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லுவாரா? நான் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்றதுக்கு பெரிய பெரிய அதுக்கெல்லாம் நான் தத்துவ ஞானம் எல்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் நீ இப்படி இருந்தாதான் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு பைபிள் முழுக்க சொல்லி கொடுத்துருக்குது. ஹவு டு வில்? கொஞ்சம் கஷ்டமான உபதேசம் தான், நமக்கு கேட்கறதுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. அதை நான் சொல்லிதான் தீரணும். இன்னைக்கு நான் சொல்லலைன்னா who is going to tell? யாராச்சும் ஒருத்தர் வந்து சொல்லணும். I believe God may be correcting your path. ஆண்டவர் உங்க மேல நேசம் கொண்டு சொல்லு, என் மகளே உன் மேல நான் பிரியமா இருக்கிறேன், நீ கொஞ்சம் டீவியேட் ஆகி கொண்டு இருக்கிற. I don't want you to deviate in the path that I have chosen for you. Better return back to the original path. நீ இப்போ கிராஸ் ரோட்ல நின்னுட்டு இருக்கிற, இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா எல்லாமே நல்லா தான் தெரியுது. சபையில எல்லா உபதேசங்களும் நல்லா தான் இருக்குது. நீ செஞ்சினா, நீ ஆடினா, நீ நடந்தினா, இத கொண்டாடினா ஒரு தப்பம் கிடையாது. இன்னும் சொல்லக்கூடிய ஒரு கட்டத்தை கேட்கிறீங்க, நல்லா தானே இருக்கிறது. why not I try it ன்னு கூட எண்ணம் வருகிறது. அப்படி எண்ணம் வருகிற உங்களிடத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, my son, my daughter, don't just deviate yourself. ஆண்டவர் ஒரு செக் பாயிண்ட் உங்களுக்கு வைத்துக் கொண்டு இருக்கிறார். ஒரு ரெட் அலர்ட் ஆண்டவர் கொடுத்த, டேஞ்சர். நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவன் விட்டு போகிறது ஒருத்தருக்கும் தெரியாது. அவர் வர்றது தெரியும், ஆனா வீட்டு போயிட்டாருன்னா ஒண்ணும் தெரியாது. You will be living the same life. இன்னைக்கு அநேக இடத்துல அப்படிதான். அதே ஆராதனை இருக்குது, அதே பாட்டு இருக்குது, அதே துதி இருக்கிறது, அதே மியூசிக் இருக்கிறது, அதே பிரசங்கம் இருக்கிறது. But the question comes, are you preaching what God has given you to preach, or you are preaching what you wanted to preach? அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் சப்ஜெக்ட் இது கிடையாது. நாங்க உட்கார்ந்துட்டு லூக்கா 5ஆம் அதிகாரத்தை I want to take in depth in the Luke 5th chapter. உங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. That word triggered in me. My life is questionable before the holy God. இன்னைக்கு எல்லாம் இருக்குது. ஆண்டவர் இந்த எல்லாம் இருக்கிற நடுவுல தான் நோவாவை பார்த்து அவரை தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டாரு? In spite of அவ்வளோ விக்கெட்னஸ் சுத்தி இருக்கும் போது he looked unto God. அவன் சொன்னான், லார்ட் ஷோ மீ a way. உடைய வழி எனக்கு காட்டும், உடைய பாதை எனக்கு காட்டும். I'll choose, better choose your way. இது கடினமான வாழ்க்கை தான். பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுதுங்க. இன்னைக்கு எனக்கு புரியல ஏன் இன்னைக்கு எல்லாம் இந்த வசனம் எல்லாம் மறைக்கப்பட்டு. யாக்கோப் 4ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, உலகத்தில் சிநேகிதனா இருக்கிறவன் அவன் தேவனுக்கு யாரா இருக்கிறான்? He is an enemy to God. If you love the world, you are an enemy to God. பைபிள் அப்படிதான் எழுதி இருக்குது. வேற எதனா மாத்தி எழுதி இருக்குதா? James chapter 4 verse 4 என்ன சொல்லுதுங்க? உலகத்தில் சிநேகிதர்களா இருக்க விரும்புகிறவர்கள்
They are enemies to God. This is not ஏதோ நான் பைபிள்ல இல்லாதது நான் சொல்ல. It is there. If I love the word, நான் ஒன்னும் இல்லைங்க. I become an enemy to God. God becomes an enemy. உலகத்தையும் உலகத்தில் இருக்கிறவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுவார், உலகத்திலும் உலகத்தில் இருக்கிறவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஏனாக்கா அங்க பைபிள் சொல்லும், வாசிங்க அத. அன்பு கூறாதிருங்கள். ஒருவன், நல்லா கவனிங்க, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், அப்போ உலகத்துக்கு பின்னாடி ஓடுறவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, there is no love of God in that person. உலகத்தையும் செல்வத்தையும் இச்சைகளையும் இதை பண்ணு அதை பண்ணுன்னு பிரசங்கம் பண்ணா, they don't have the love of God in them. There is no love of God. தேவனுடைய அன்பு இருதயத்துல இருந்ததுன்னா you will long for God. உங்களுக்குள்ள இருக்கும், ஐயோ இந்த ஆத்துமா இயேசுவை விட்டு விலகி போயிட்டா நான் என்ன பண்ணுவேன், துடிக்கணும். இந்த குடும்பம் இயேசுவை விட்டு இந்த உலகத்தின் பின்னாடி போயிட்டா இவங்க ஆத்துமா நஷ்டப்படுமே, நான் என்ன பண்ணணும், அதுதான் ஊழியக்காரனுடைய துடிப்பு. அவங்க கிட்ட இருந்து கறக்கிறது இல்ல, அவங்க கிட்ட வாங்குறது இல்ல, எப்படி ஒண்ணா எப்படி வேணாலும் இரு போன்னு சொல்றது இல்ல. That burden should be there, that Christ should be there. அதான் யோவான் சொல்றாரு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். நீங்க உலகத்தில் அன்பு கூர்ந்தால் it is very clear, plain இருக்குது, you don't have the love of the Father in you. அப்போ everyone, இந்த பக்கம் இயேசுவ வேணும், இந்த பக்கம் உலகம் வேணும், யூத மக்களை போல குயின் ஆஃப் ஹெவனும் வேணும், யெகோவா தேவனும் வேணும். ஆண்டவர் சொன்னார், இட்ஸ் இம்பாசிபிள். ஒன்னு தேவன் இல்லைன்னா பாகால். ஏலியா சொல்லுவாரு, கர்த்தர் தெய்வமானால் அவரையே ஆராதி, பாகால் தெய்வமானால் அந்த பாகால் கிட்ட போ. ஏன் ரெண்டு குந்தி குந்தி நடக்கிற? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரதும், திங்கக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் கண்ட இடத்துக்கு போறதும். எனக்கு கேஜிஎஃப்ல இருந்து வந்து ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஒரு மிஷனரி சொன்னாரு, he was broken into shattered. சபை எப்படி தெரியுங்களா அங்க இருக்குதான், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, வேக வேக வேகமா ஆராதனை முடிக்கிறது, அப்புறம் எல்லாரும் எங்க போவாங்கன்னா ஊர் பண்டிகை. ஊழியக்காரர் அனுப்பிச்சு விட்டுறாரு, போங்க. பிகாஸ் we are all one community. பிரித்தெடுப்பு இல்ல, பரிசுத்தம் இல்ல. ஊழியக்காரன பர்மிஷன் கொடுத்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அவர் வந்து அழுகிறாரு, இப்படி இருக்குது பாஸ்டர், அங்க தெருவுக்கு தெருவு சபை இருக்குது, ஆனா தெருவுக்கு தெருவு இதே உபதேசம் இருக்குது. இப்ப யோவான் எழுதுறாரு, ஏன் இது நடக்குதுன்னா, பட்டம் இருக்குதுங்க, எல்லாம் இருக்குதுங்க, கூரை இருக்குதுங்க, தலைமைத்துவம் இருக்குதுங்க, பட் என்ன இல்லைன்னா there is no presence of Jesus. பிதாவுடைய அன்பு ஒருத்தருக்குள்ள இல்ல. பிதாவுடைய அன்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, you look to the cross. மத்தேயு 16 படிச்சீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உபதேசத்தை சொல்லி இருப்பாரு. என்னன்னு, நீ என்ன பின்பற்றணும்னா நீ என்ன பண்ணணும், you have to take up your cross. There is no shortcoming, shortcut. அப்படியே ஜாலியா வந்துட்டு போக முடியாது. Following Jesus. என்ன வசனம் படிங்க அது. அப்பொழுது இயேசு யாரை பார்த்து சொல்றாருங்க, சீஷர்களை பார்த்து நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அடுத்து
தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? நீ ஏன் தெரியுமா உலகத்தோட ஒத்த வேஷம் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிற? உலகமும் வேணும், எனக்கு எல்லாம் வேணும், நான் ஞாயிற்றுக்கிழமை இயேசு காணி கொடுத்துருவேன், எல்லாத்தையும் பண்ணிருவேன். அது காரணம் என்ன தெரியுமா? இங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும். அதுக்கு அடுத்த வசனம், தன் ஜீவன். எல்லாரும் என்ன பாக்குறாங்க? தன் ஜீவனை இதை ரட்சித்துக்கணும், இதுக்கு போஷிப்பு கொடுக்கணும், இதுக்கு அலங்காரம் பண்ணி கொள்ளணும், இதுக்கு மேன்மை கொடுக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் ஜீசஸ், இட்ஸ் ஆல் அபவுட் திஸ் அவுட்வர்ட் ஷெல்லுக்கு. அது என்ன ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? வாசிங்க அத. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், ஐயோ, if you try to do something, இதுக்குன்னா ஆண்டவர் சொல்றார், you will lose everything. அதுக்கு பதிலும் கொடுக்கிறார். அவர் இழந்து போயிருவேன். ஆனா இன்னொன்னு சொல்றாரு, என்னன்னு? என் நிமித்தமாக இந்த ஜீவனை இழந்து, if you are ready to die, if you are ready to crucify, you are ready to give up all your desires of this world, ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? You will see the glory. நீ பெற்றுக்கொள்ள முடியும், நீ வாழ முடியும். நீ பிரயாசப்படாம, கஷ்டப்படாம, you can live a life full of glory of God. நமக்கு எல்லாம் தேவத்தம் உலகத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறார். எதுக்கு வேலையை கொடுத்திருக்கிறாரு? எதுக்கு பொசிஷனை கொடுத்திருக்கிறாரு? அதுலயே மூழ்கி விடுவதற்கு அல்ல, அது கொடுக்கிறாரு. அந்த நடுவுல வேற ஜீசஸ். ஏசு எங்க இருக்கிறார்? ஏசு எங்க இருக்கிறார் என் வாழ்க்கையில? இப்பயும் நான் சொல்றேங்க, அவர் 10,000 பேர் இருந்தா 10,000 பேரையும் அவர் தேடுறாரு. அதுல யாரோ ஒருவர் தான் தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கூட, ஹியர் ஐ ஆம் லார்ட், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை எடுத்துக்கொள்ளும், என்னை பயன்படுத்தும். அதனாலதான் இந்தியாவுல 142 கோடி மக்கள் இருந்தாலும் என்ன இல்லைங்க, அவருக்குன்னு நிக்கிறவங்க யாருமே இல்லை. ஒரு சிலர் we are running behind the world. காற்றை அடித்து கொண்டு இருக்கிறோம். we are chasing the wind. ஏன் சேஸ் பண்றனா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த ஜனங்க என்ன பண்றாங்க? தங்கள் உதட்டினால் என்னை கனப்படுத்துகிறார்கள், அவர்கள் உள்ளமோ ரொம்ப தூரம் இருக்குதான். You come to the church, you worship Jesus, கையை தட்டுற, பாடுற, எல்லாம் பண்ற, பட் அது வேற இங்க இருக்குது. நான் இங்க இல்லப்பா, நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் இல்ல, நான் இருக்க வேண்டிய இடத்துல உலகம் இருக்கிறது. அதனால என்ன பண்றது? வெரி கேப்பபிள் ஆஃப் ஒரு நல்ல வேஷம் போறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. ஜெபம் பண்ண சொன்னீங்க, வசனத்தை கோட் பண்ணீங்க, உலகத்துக்கு டோன்ட் என்ன பண்ண, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதீங்க. வசனம் சொல்றது ரொம்ப ஈஸி, பட் live. God wants us to live. ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மா, ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். God is very much watching you and me. ஏசாயாவோட நான் காலத்துல எத்தனையோ பேர் இருந்தாங்க, எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, இல்லைன்னு இல்ல. தீர்க்கதரிசிகள் இருந்தாங்களா இல்லையா? நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா நிறைய பேர் ஏசாயாவோட நாட்கள்ல இருந்தாங்க. ஆனா ஏசாயா பார்த்து கேட்கிறாரு. எப்ப பார்த்து கேட்கிறாரு? அவன் ஏற்கனவே தீர்க்கதரிசி. ஒரு நாள் திடீரென்று என்ன பண்றான்? அவன் உசியா ராஜா மேல நம்பிக்கையா இருந்தான். அவன் நினைச்ச அவன் தான் இருப்பான். திடீர்னு உசியா ராஜா செத்து போகிறான். செத்து போகிற நேரத்துல, அவன் கலங்கி கொண்டு இருக்கிற நேரத்துல, he saw the real king. அவன் உலகத்துல இருக்கிற ராஜா மேல பார்த்து அவன் பார்வை இருந்துச்சு. God said that he is not the real king. I am the real king of kings.
அவன் கண்ணு திறக்கப்படுகிறது, சிங்காசனத்தை பார்க்கிறான், தேவன் அங்க மகிமையா உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறான். ஹல்லேலூயா. அவருடைய பாதப்படி பூமியில பார்க்கிறான், வஸ்திரத்தின் தொங்கலை பார்க்கிறான், தேவ ஆலயத்தை பார்க்கிறான். இட் மீன்ஸ் காட் டுக் ஹிம் டு தி ஹெவன்லீஸ். அங்க அந்த மகிமையான தரிசனத்தை பார்க்கிறான், மகிமையை பார்க்கிறான், எல்லாத்தையும் பார்க்கிறான், கேருபீன்களை பார்க்கிறான், எல்லாத்தையும் பார்க்கிறான். அப்ப அந்த நேரத்துல ஒன்னே ஒண்ணுதான் அவன் கதற முடிஞ்சது. என்னங்க? ஐயோ அதமான நான் யாரா இருக்கிறேன்? அசுத்த உதடு உள்ள மனுஷன். நான் எதுக்கு சொல்றேன்னா, இங்க நான் இதை கேட்கிறேன், நீங்களும் நானும் nobody is perfect. Isaiah was not perfect, but God was. அவனை பார்க்கிறாரு, அவனுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அவன் ஒரு பக்கம் இஸ் லாங்கிங் ஃபார் காட், அவன் எல்லாத்தையும் பார்க்கிறான், இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்தை பார்க்கிறான். இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட், என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நேரத்துல அவருடைய நம்பிக்கை இருந்தது. ஒருத்தர் ராஜா சப்போர்ட்டா இருந்தான், அவன் செத்து போயிட்டான். பாண்டவர் சொன்னார், அவன் இல்லடா, அவன் உயிரோட இருக்கும் போது அவனுடைய கிருபைனால நீ ஊழியம் பண்ணல, அவனால நீ தீர்க்க தரிசனம் உரைக்கல. யூ became a prophet because of me. நேரத்துல நல்லா தெரிஞ்சுக்க, what you are not made by some man. You have been designed by God and placed on this earth with the purpose of God. தேவனுடைய purpose உங்களிலிருந்து திருடுவதற்கு தான் the devil is working day and night 24/7 to drive you away from the purpose and call of God. அந்த நேரத்துலதான் ஆண்டவர் என்ன பண்ண, கிருபையா ஏசாயாக்கு தரிசனமாகிறார். Hallelujah. He saw himself real, the real Isaiah. ஒரு காரியம் நடக்கும் தெரியுமா? How much ever you pray, how much ever you can be filled with the Spirit, when God shows himself, that is the time the real you will begin to see. God was not satisfied with Isaiah. 5 அதிகாரத்துல அவன் சொன்ன தீர்க்க தரிசனத்து மேல தேவனுக்கு திருப்தி இல்ல. Because God had something very big. அவனை கொண்டுதான் என்ன பண்ணுவாரு ஆண்டவர்? இயேசுவை பத்தி சுவிசேஷம் சொல்லணும், இயேசுவை பத்தி, இயேசுடைய வருகை குறித்து பேசணும், இயேசுடைய மரணத்தை குறித்து சொல்லணும். He had such a big burden God had with on Isaiah. அது அவன் தான் செய்யணும். அவன் உலகத்தின் மேல நம்பிக்கை இருக்க கூடாது. God changed everything. அவனை பார்த்தான் உடனே ஆண்டவர் சொல்றார், God made him to confess who he was. அவன் சொல்றான், நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன் ஆண்டவரே, அசுத்த ஜனங்கள் நடுவுல வாசம் பண்ணுகிறேன். அவன் சொல்றான், நான் அதமானேன். How could I see this holy God, this righteous God, the judge of all this earth? நான் எப்படி பார்க்க? How is it real? நான் அவரை பார்த்துட்டு இருக்கிற உண்மையா? I am seeing the கேருப்ல எல்லாம் பார்க்கிறேன், அது உண்மையா? அவன் கிள்ளி பார்த்து கொண்டு இருக்கணும். Is it real? It's just a நான் தான் பார்க்கிறேன் கூட யோசனை இருக்கும். அந்த நேரத்துல he hears a voice. போப்பா, அவன் ரொம்ப பெதற்றிட்டு இருக்கிறான், போ அவனை பரிசுத்த பண்ணு. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அந்த பலிபீடத்துல, பரலோகத்துல ஒரு பலிபீடம் இருக்குதான், அங்க அக்கினி எரிந்து கொண்டே இருக்குதான். அதனாலதான் பூமியில இருக்கிற பலிபீடம் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னாரு. ஹல்லேலூயா. அந்த பலிபீடத்துல தான் அந்த ஒரு தூதன் என்ன பண்றான், ஒரு அக்கினியை அவன் எப்படி எடுத்துட்டு வரான்? அவன் he could have easily carried it in his hand, பட் அவன் என்ன பண்றாங்க, ஒரு கொரடை எடுத்துட்டு வரான். Amen. Hallelujah. It was not easy for him to carry that holy fire. அப்படியே கையில எடுக்க முடியாது. அவன் அந்த கொரடையில எடுத்துட்டு வரான். அதுல கொண்டு ஏசாவுடைய உதட்டை தொடுறான். தொட்டு சொல்றான், நான் உன்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறேன். அந்த பரிசுத்தமான மாத்திரத்துலதான் ஏசாவுடைய தீர்க்க தரிசனம் சொல்லுவான், you are far away from God. 7ஆம் அதிகாரத்துல வரும்போது ஒரு கன்னி பத்தி இயேசு இம்மானுவேல் பிறக்க போறாருன்னு சொல்லுவான். 9ஆம் அதிகாரத்துல இயேசுடைய ராஜ்யத்தை குறிச்சு பேசுவான், வரப்போற ராஜ்யத்தை குறிச்சு பேசுவான். ஏசாயா 53 படிக்கும் போது he talks about the suffering Messiah குறிச்சு பேசுவான்.
ஏசாயா 44:45 பாத்தீங்கன்னா, சிறைப்பட்ட பாபிலோனு இஸ்ரவேல் யூத மக்களுக்கு விடுதலை உண்டாகிறத பத்தி பேசுவான். சில காரியங்களை Hallelujah. When Isaiah spoke, அந்த வார்த்தைகள் எல்லாம் 500 வருஷம் 600 வருஷம் 200 வருஷத்துக்கு அப்புறம் தான் நிறைவேறினது. That accurate was the prophecy of Isaiah. எப்பங்க? When God revealed himself, God showed himself. ஏன் காட்டினாரு? என்னை பார்த்த பிறகுதான் வாழ்க்கை மாறும். இன்னைக்கு I pray that God will reveal himself. நீங்க பார்க்கணும்னு கர்த்தர் விரும்புறார். என் காரியமா போகணும்னா அவர் சொன்னா அவரை பார்த்தா தாங்க அந்த burden புரியும், அந்த துக்கம் புரியும், அந்த ஆசை வரும். Till you meet Jesus. இது வரைக்கும் ஒரு அனுபவம், யாரோ சொல்லி அனுபவிக்கிறது ஒரு பெரிய அனுபவம் இல்ல. ஆண்டவர் என்ன பண்றாரு? He wants you to have a personal vision. எசேக்கியேலுக்கு பாபிலோன்ல தான், பெர்ஷியாவுல தான் அவனுக்கு தரிசனமாகிறாரு. When he saw, அவன் பார்க்கிறான், இத்தனை மகிமை உள்ள ஆண்டவரா. இப்பயும் சொல்றேன், nobody is perfect. We are all imperfect. இந்த இம்பர்ஃபெக்டான மனுஷன்கிட்ட அந்த உள்ளத்தை பார்க்கிறாரு. அந்த உள்ள என்ன பண்ணுது? அந்த உள்ள அக்கினினால எழுந்து கொண்டு இருக்கிறதா? Is that heart crying for Jesus? Is your heart crying for the presence of Jesus? உங்க இருதயம் இயேசுடைய அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு துடிக்கிறதா? உங்க அந்த இருதயம் இயேசுக்காக வாழணுங்கிற வாஞ்சை இருக்கிறதா? எது வந்தாலும் என்ன நடந்தாலும் நான் இயேசுக்காக இருப்பேங்கிற அந்த உள்ள துடித்து கொண்டு இருக்கிறதா? Hallelujah. Just check. அதுதாங்க செக். நீங்க செக்மேட் வைக்கணும் எங்க தெரியுமா? உங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும் எங்க தெரியுமா? உங்க இருதயம் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறது? Is your heart longing for the things of this world or things of God? இயேசு அழகா சொன்னாரு, நீ கவலைப்படுறதுல எல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. I want you to seek the kingdom of God and his righteousness. Your priorities should be seeking God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும். God says, this is my priority. Let it become your priority. When you begin to do these things, God says, everything that you need, which I know in advance, will reach out to you. தீர்மானம் பண்றது உங்க வேலை, ஏன் வேலை. ஆண்டவர் தம்முடைய வசனத்தை கொண்டு நம்மோட பேசி இருக்கிறார். அப்படின்னு சொல்ல, this is was not my subject to preach here. But I don't know, சிஸ்டர் ஜாமன் அது ட்ரிகர் ஆச்சு. ஒவ்வொரு ஸ்கிரிப்சரும் வர கண்ணுக்கு முன்னாடி வர ஆரம்பிச்சு. காரணம், very simple thing. God is looking for someone. அத்தனை யூத மக்கள் நடுவுல தான் ஆண்டவர் எதிர்பார்த்தாரு திறப்புல இருக்கிறவர்களை. யாரு தேடுறாரு? அத்தனை இஸ்ரவேல் மக்கள் நடுவுல தான் ஏசாயாவை தேடுறாரு. என் காரியமா யார் போவாங்க? அத்தனை வாலிபர் நடுவுல பவுல தான் தேடுறாரு ஆண்டவரு. என் வேலை இருக்குது, ஒரு ஜாதிகளுக்கு சுவிசேஷம் போகணும், பவுல நான் தெரிந்து கொள்ளுகிறேன். எல்லாருடைய வாழ்க்கையில கவனிங்க, somewhere Jesus showed himself to them. ஆதி அப்போஸ்தலர் இயேசுவோட இருந்தவர்கள் பாருங்க, they sat, they ate, they drank with Jesus. But whereas this apostle பவுலுக்கு என்ன இருக்குதுங்க? அவன் he was separate. He didn't believe. He believed in Judaism. He didn't believe in Christ Jesus. அவனுக்கு தரிசனமாய் சொன்னார், அவனோட பேசினார். ரோமாபுரிக்கு போக வேண்டியது ஆண்டவர் சொல்லிதான் போறான். It was not his plan. ஒரு பர்சனல் என்கவுண்டர் வித் ஜீசஸ். அது உங்க வாஞ்ச, உங்க ஜெபம், உங்க மன்றாட்டு. நான் எப்பயும் சொல்றேன், ஒரு முறை நீங்க இயேசு தரிசிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பவுல் சொன்னது போல பிலிப்பியர்ல
எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன், தூசியா நினைக்கிறேன். I count everything as dung. That is true discipleship. அவங்கதான் ஆண்டவருக்கு எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கி வர முடியும். When you come to that place, நீங்க சொல்ல முடியும், then you will say, இந்த உலகம் எனக்கு ஏற்றதல்ல, உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதீங்க. ஏன்னா அவளிடத்துல பிதாவின் அன்பு இல்ல. உலகத்துல இருக்கிறதெல்லாம் கண்களின் மாம்சத்தின் நிச்சய, கண்களின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை. This never originated from Father God. It's from the earth. It's from the kingdom of darkness. It's of the devil. I don't know to whom யார் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். But God is looking unto you people, to someone. உங்களை பார்க்கிறார். Are you willing? Are you willing? நாளைக்கு இல்ல, now, இன்றைக்குதான் ரட்சணை என்ன, not tomorrow. If you miss today night, no tomorrow night. May God bless you. God be with you.